साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய வேதாந்த நூலை நாம் படிச்சிட்ருக்கிறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयतामपचितिः। काम्ये मतिस्त्यज्यताम् पापोगपरितूयताम् भवसुखे दोषो न सन्धीयताम्
आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगत्सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु संत्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् प्रतिदिनं तत्पादुका सेव्यताम् ब्रह्मैकाक्षरमध्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गात्सु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः पादपरित्यज्यताम् शुद्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं भुज्यताम् स्वात्वन्नं न त्याज्यतां विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् नैष्ठुर्यमुत्सृज्यताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக செய்ய வேண்டும். கடவுளுக்கு செய்யும் பூஜையாக எல்லா காரியங்களையும் செய்து பழக வேண்டும். பலனை விரும்பி செய்யக்கூடிய காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இவ்வுலக இன்பங்களில் உள்ள துன்பங்களை, அதாவது குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விரைவில் விடுவிக்க முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை செலுத்த வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை தொடர்ந்து பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவில் விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓங்காரம் அல்லது பரம்பொருள் தத்துவத்தை உபதேசமாக பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்டு தெளிவு பெற வேண்டும். மகா வாக்கியத்தின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும்.
தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தேவையான வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை செய்யவும் வேண்டும். நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் என்ற தியானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்வத்தை நன்றாக விட்டுவிட வேண்டும். உடலில் நான் என்கின்ற எண்ணத்தை நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். அறிஞர்களோடு, பெரியவர்களோடு, மதிப்புக்குரியவர்களிடம் நாம் வாதம் செய்வதை அறவே விட்டுவிட வேண்டும். பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். மேலும் விருப்பமான உணவை நாடி செல்லக்கூடாது. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கடைசியாக நம்ம பார்த்தது விருப்பமான உணவை நாடி செல்லக்கூடாது. ஸ்வாத்வன்னம் நத்து யாச்சியதா. ஸோ இன்றைக்கு விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதா. விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதா அப்படின்னா வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். விதிவசாத் அப்படின்னா வினை பயன், பிராரப்தம். பிராரப்தம் வினை பயனால் என்ன கிடைக்குதோ கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அட்வைஸை ஆச்சாரியர் நமக்கு கொடுக்குறார். காலத்துக்கு ஏற்ற அட்வைஸு. இது நம்ம அவசியம் நம்ம மனசில் பதிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த வாரத்தில் நம்மளுடைய மடத்தினுடைய பிரசிடெண்ட் சுவாமிஜி கல்கட்டாவிலிருந்து வந்திருந்தார். ரவியட் சுவாமி, பூஜ்யஸ்ரீ சுவாமிஜி கௌதமான்ஜி மகாராஜ் இந்த வாரம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருந்தார். சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு சென்னையிலேருந்து மல்லிகரணை, செங்கல்பட்டு மற்றும் லோக்கல் சென்டர்லாம் போயிட்டு திருமக்கூடல் அப்படின்னு ஒரு சென்டர், அங்கேயும் ஒரு சில நிகழ்ச்சிகள் இருந்தது. அங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து ராமநாதபுரம், கடைசியாக ராமேஸ்வரத்தில் நம்முடைய ராமகிருஷ்ண மிஷனின் ஒரு புதிய கிளைக்கான அடிக்கல் நாட்டு விழா அதையும் செஞ்சிருக்கார். ராமகிருஷ்ண மடத்தினுடைய கிளை ராமேஸ்வரத்தில் ஒரு அமைய இருக்கிறது. அது ஒரு முக்கியமான புண்ணிய தீர்த்தத்தலம். ரொம்ப நாள பக்தர்களுடைய வேண்டுகோள், ராமேஸ்வரத்துக்குள்ள நமக்கு ஒரு சென்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த மகானுடைய அருளால் அது நிறைவேற போகுது. அதற்கான அடிக்கல் நாட்டிட்டு கடைசியாக நேற்று சென்னைக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி சென்னை மடத்தில் பல நிகழ்ச்சிகள்லாம் இருந்தது. முடிச்சுட்டு 4 மணிக்கு மேலே இன்றைக்கி புறப்பட்டு கல்கட்டாவுக்கு போயிருக்கான். ஸோ இந்த வாரம் முழுவதும் விழா கோலமாக இருந்தது. ஆனந்த சந்தையாக இருந்தது. எல்லா மடங்களிலும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மடங்களிலும் அவர் நம்முடைய டிநகர் ஆசிரமத்துக்கும் ஒரு நாள் வந்திருந்தார். இங்கே இருந்த பக்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. வினை பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நான் இதை சாதிப்பேன், நான் இதை மாற்றி காட்டுவேன், அப்படி எல்லாம் எட்டிக்கு போட்டியாக இருக்குது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னா அது இயல்பாக பகவானுடைய திட்டப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் மேலும் நம்முடைய சாதனைகளை அதிகப்படுத்தணுமே தவிர, நான் போய் இந்த உலகத்தை உடனே நாளைக்கு இப்படி திருப்பி மாற்றி வச்சிடுறேன் அப்படின்னு போய் நின்றோம்னா அது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஒரு சூஃபி ஞானி அவருடைய டைரியில் ஒரு விஷயத்தை குறித்து வச்சுருந்தார். ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணால், பார்க்குறான் அந்த உலகத்தில் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக நடக்குது, எல்லாமே முரண்பாடாக நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது, நான் கண்டிப்பாக சரி செய்வேன், இதெல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பகவானே எனக்கு சக்தி கொடு, நான் இதெல்லாத்தையும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறானா. ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லையா? ஒரு பகவான்கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸே இல்லை. இவனும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான். சில வருஷங்கள் ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கும் திருமணம் நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து திருமணம் நடக்குது, குழந்தைகள்லாம் வர்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவன் சொல்கிறான், மறுபடியும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். இப்போ அந்த பழைய அந்த கோபங்கள்லாம் கிடையாது.
இப்போ அந்த கோபமெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ சொல்கிறான், பகவானே உலகத்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றுறதுக்கு என்னால் முடியாது, அட்லீஸ்ட் என்னுடைய குடும்பத்தையாவது மாற்றுறதுக்கு எனக்கு சக்தி கொடு. எங்கே இறங்கி வந்துட்டான்? அதில் பெரிய கோல் இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் என்னுடைய குடும்பத்துக்குள்ளேயாவது எல்லாருக்கும் மாற்றுற மாதிரி எனக்கு ஒரு சக்தி கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணானா. அப்போவும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா. இன்னும் பகவான் இப்போ பதிலே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, அவனுக்கு வயதாகிடுச்சு. வயதான காலத்தில் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணானா, பகவானே இந்த உலகத்தை என்னால் மாற்ற முடியாது, என் குடும்பத்தையும் என்னால் மாற்ற முடியாது, என்னை மட்டுமாவது மாற்றிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சொன்னாராம். உடனே ரெஸ்பான்ஸ் வந்துச்சான் பகவான்கிட்டருந்து. பகவான் சொன்னாராம், இதை நீ முதல்லையே கேட்டிருக்கணும். இதை என்ன பண்ணியிருக்கணும்? முதல்லே இதை நீ கேட்டிருக்கணும். இட் இஸ் டூ லேட் அப்படின்னாராம். இப்போ என்ன பண்ணுறான்? மாற்றம் ஒவ்வொருத்தரும் நம்ம மாற ஆரம்பித்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மாற்றம் எங்கே வரணும்? ஒவ்வொரு தனி மனிதனுக்கிற இடத்துலையும் அந்த மாற்றங்கள் வரும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற மாற்றம் அந்த அழகாக வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் ஸ்லோகம் இருக்குது, எத்ருஷா லாப சந்துஷ்டோ துவந்தீதோ விமத்சரா சமசித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபி ந நிபத்தியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கேன் இல்லையா. பகவத்கீதையில் 4வது சாப்டரில் 22வது ஸ்லோகம், யத்ருஷா லாப சந்துஷ்டா தீதோ விமத்சரா சமஹா சித்தாவ சித்தௌச்ச நிபத்தியதே. கண்டென்ட் வித் வாட் கம்ஸ் டு ஹிம் வித்தவுட் எஃபர்ட், free from pairs of opposites and envy, even-minded in success and failure, though active he is not bound. என்ன அர்த்தம்? எதேச்சையாக கிடைத்ததில் மகிழ்ச்சி கொள்பவன். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம், விதிவசாத்து. எதேச்சையாக கிடைப்பதில் மகிழ்ச்சி கொள்பவன் விதிவசாத்து. இருமைகளை கடந்தவன். என்னது இருமைகள்? குளிர், வெப்பம். இதெல்லாம் இந்த பேர் இருந்துகிட்டு இருக்கும். நன்மை, தீமை, குளிர், வெப்பம், ஏழ்மை, வசதியானது, இப்படி எல்லாமே இந்த ரெட்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெட்டைகளை கடந்து போகணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அந்த இருமைகளை கடந்து போகணும். பொறாமை இல்லாமல் இருக்கணும், ஜெலசி பொறாமை இல்லாமல் இருக்கணும், வெற்றி தோல்விகளில் சமமாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒருத்தன் காரியங்களை செய்தாலும் அவன் கட்டுப்படுவது இல்லை. அவனுக்கு வினைப்பயனால் அவனுக்கு வினைப்பயன் வராது. எப்படி இருக்கணும்? இதுதான் குவாலிட்டி. நம்ம காரியங்களை செய்யணும், எல்லா வேலைகளையும் செய்யணும், வீட்டு கடமைகளை செய்யணும், ஆஃபீஸ் வேலையும் செய்யணும், எல்லாம் செய்யணும். இந்த மனநிலையோடு செய்யணும் அப்படிங்கிறதா நமக்கு பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த மனநிலை ரொம்ப முக்கியம். பிராரப்தம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுதமொழியில் ஒரு நிகழ்ச்சி பதிவாயிருக்கு. அதாவது ஒரு பக்தன் இருந்தான். அவன் அம்பிகையை நோக்கி தவம் செய்தான். எப்படி தெரியுமா? நம்மெல்லாம் கோயிலுக்கு போகிறோமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் என்ன பண்ணார்? சுடுகாட்டில் போய் பிணத்தின் மேலே அமர்ந்து உட்காந்து எல்லா பூஜை பொருட்கள்லாம் வச்சு அந்த பிணத்து மேலே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறார். சுடுகாட்டில் நமக்கு சுடுகாடுன்னு கேட்டாலே நமக்கு பயம் வந்துடும். சுடுகாட்டுக்கு போகணும், அங்கே போய் என்ன பண்ணணும்? பிணத்து மேலே ஏறி உட்காந்து தவம் செய்யணும், பூஜை பண்ணணும். அப்படி ஒரு வழிபாடு. அவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். எல்லா பூஜைக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. இப்போ பிணத்து மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணணும் அல்லது பூஜை பண்ணணும். அந்த நேரம் பார்த்து எங்கேருந்தோ ஒரு புலி வந்துச்சு, வேகமாக வந்துச்சு, அவனை அடித்து கொன்னுடுச்சு. யார் பூஜை பண்ணணும்னு உட்காந்துருந்தானோ அவனை புலி அடித்து சாப்பிட்டுடுச்சு. இந்த சுடுகாட்டுக்குள்ள அந்த வேடிக்கை பார்க்கலான்னு இன்னொருத்தன் போனான். அவன் புலி சத்தம் கேட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அவன் தப்பிச்சுட்டான். அவன் கீழே வந்து பார்த்தான், இது என்னது? பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் இருக்குது, இவன் வேறு காணாமல் போயிட்டான், பூஜை பண்ணுறதுக்கு வந்தவன் காணாமல் போயிட்டான். சரி நம்மளாவது உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணால் அம்பிகை அவனுக்கு தரிசனம் கொடுத்தான், காளி தேவி. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது நம்ம வாழ்க்கையின் நோக்கம்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்காக நம்ம பாடுபடுறோம்.
அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அம்பிகை வந்து தரிசனம் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வியப்பு அவனுக்கு. இப்போ அம்மா கிட்ட கேட்குறான், காளி தேவிட்ட, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? கேளு பக்தா கேளு. அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு பூஜை பொருள்லாம் சேகரித்து கொண்டு வந்து வச்சுருந்தான். சுடுகாட்டில் வந்து பிணமெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவன் பூஜை பண்ணிட்டு இவ்வளோ காலமாக இருந்தவன், அவனுக்கு நீ தரிசனம் கொடுக்கல. நான் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்து நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பூஜை பண்ணி எனக்கு நீ தரிசனம் கொடுக்குறியே, இது என்ன நியாயமாக அது அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அவங்க இப்போ மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நீ எத்தனையோ ஜென்மங்களில் எனக்காக கடும் தவம் செஞ்சுருந்த, கொஞ்சம் பாக்கி இருந்தது, அது இப்போ சரியாயிடுச்சு, அதனால் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால் உனக்கு தரிசனம் கொடுக்க வந்தேன் அப்படி சொன்னாங்க. அதாவது இதைத்தான் பகவத்கீதையில் பகூனிமே வெத்தீதானி ஜென்மானி தவ சார்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தப்ப. உனக்கும் எனக்கும் அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் லட்சக்கணக்கான பிறவிகள் கடந்துருச்சு, எல்லாத்தையும் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது. இப்போ அம்பிகைக்கு தெரியும் யார் யார் எந்த நிலையில் பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அம்பிகை சொல்கிறாங்க, அப்போ இதெல்லாமே பிராரப்தம், விதிவசாத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிராரப்தம் விதிவசாத்து, என்ன கிடைக்குதோ கிடைக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கணும். எதையும் விரும்பி போகாமல் எது இயல்பாக கிடைக்குதோ அதில் நம்ம கிடைத்ததில் திருப்தியாக இருக்கணும். இருமைகளை கடந்திருக்கணும். சூடு குளிர், சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, இதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும். அப்புறம் சமநிலையில் இருக்கணும். எப்பொழுதும் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வரும் பொழுது சமமாக ஏற்றுக்கொள்ள பழகணும். இது வந்து சொல்வது மிகவும் எளிது. அந்த ப்ராக்டிக்கலாக நமக்கு வரும் பொழுது சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் வந்து கடினமான காரியம். அப்போ யார் அதை அந்த நிலையை சரியாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் சரியான சாதகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதை சரியாக வந்து கையாள்வார்கள். அதாவது ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தசரத மகாராஜா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ராமரை கூப்பிட்டு சொல்கிறாரு, மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும், எத்திரத்துறந்து ஏகு என்ற போதிலும், சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். அதாவது ராமரை கூப்பிட்டு நாளைக்கு நீ தான் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் வந்து சரி அப்படின்ட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து கைகேயியோட சூழ்ச்சியால் மறுபடியும் அதே தசரத மன்னன் ராமரை கூப்பிட்டு இல்லை கேன்சல், நீ என்ன பண்ணணும், காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்பவும் சரிங்கிறார். முதல்ல சொல்லும் பொழுதும் எப்படி மலர்ந்த முகத்தோடு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ, இப்போ காட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுதும் மலர்ந்த முகத்தோடு அக்செப்ட் பண்ணிவிட்டு காட்டுக்கு போனார் அப்படின்னு நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். இதுதான் வெற்றி தோல்விகளை சமமாக பார்க்கறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனை நிகழ்வுகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய துயரங்கள் வந்தாலும் சமமாக ஏற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய வாழ்க்கையில் பிராரப்தம். சில நேரங்களில் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிராரப்தம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் வந்து இந்த ஜோதிடத்தில் பெரிய வல்லுனர், ஆராய்ச்சி பண்ணுறவர். அவர் ஒரு முறை கடற்கரை பக்கமாக போகிறார். நடந்து போயிட்டுருக்கும் பொழுது கடற்கரையில் ஒரு மண்டை ஓட்டை பார்க்குறாரு. யாரோ ஒருத்தர் இறந்து போனவருடைய மண்டை ஓடங்க கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. சாதாரணமாக நம்மெல்லாம் பார்த்தா தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதே ஒரு ஜோதிடர் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியுது, பார்த்த உடனே இதனுடைய கர்ம வினை இன்னும் கம்ப்ளீட் ஆகலையே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது அந்த மண்டை ஓட்டை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் பிராரப்தம் இருக்கிறது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலையே. ஆனால் வந்து உடம்பு இல்லையே, உடம்பு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு, மண்டை ஓடு தான் இருக்குது. என்னது விசித்திரமாக இருக்குது, நான் இது நாள் வரைக்கும் படித்த சப்ஜெக்டில் கொஞ்சம் புரியாத புதிராக இருக்குது, இது எப்படி வீட்டுக்கு
போய் யோசிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. உடனே அவரால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியலை. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம ஜோதிட புக்கெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு இது என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டார். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வச்சுட்டு நான் ராத்திரியெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார், என்ன ஆச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ வழக்கமாக அவங்க மனைவி வருவாங்க, குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாம் கிட்ட வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வழக்கத்துக்கு மாறா அவங்கெல்லாம் வந்தாங்க, சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ என்ன ஆச்சு, வழக்கத்துக்கு மாறா எல்லாத்தையும் அனுப்பி விட்றாரு. வேகமாக நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு இவர் தனியாக அமர்ந்திருந்து யோசித்து இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். நடு ராத்திரி வரைக்கும் தூங்காமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. வீட்டில் இருந்த மனைவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது இவர் நம்ம கூட சந்தோஷமாக பேசவே இல்லையே, ஏதோ ரொம்ப தீவிரமான யோசனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா சரி நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் எட்டி பார்க்குறாங்க. நடு ராத்திரியில் இவர் என்ன பண்ணுறார், ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு அந்த மண்டையோட கையில் வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்கு நீ இவருக்கு முதல் மனைவியா 2வது மனைவியான்னு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் தான் இவருடைய மனைவி. இல்லை நீ இவருக்கு 2வது மனைவி. முதலோட மனைவி பத்தோட மண்டையோட தான் வச்சு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா அப்படியா சமாச்சாரம், நாளை காலையில் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சது. அந்த மண்டையோடு எடுத்துகிட்டு உரலில் போட்டு நல்லா இடின்னு இடிச்சிட்டாங்க. வெளியில் போனவர் திரும்பி பார்த்தா சுக்கு நூறாக உடஞ்சி கிடக்குது அந்த மண்டை ஓடு. ஓ, இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தியா நீயே? பிராரப்தம் அப்படிங்கிறது அது அம்புலேருந்து புறப்பட்டது. சரியாக பலன் கொடுக்க வரைக்கும் அது இருக்கும். அதை ஏற்றுக்கத்தான் வேணும் அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள். விதிவசாத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு. விதிவசாத்து. நன்மை வரும் பொழுது துள்ளி குதிக்கக்கூடாது, தீமை வந்தபோது நிலை குளிஞ்சு போய் இருக்கக்கூடாது. ரெண்டையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய மனநிலை நமக்குள்ளே இருக்கணும். பொறாமை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு பேர் அசூயை, ஜெலசின்னு பேர். ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தகுதி பொறாமை இல்லாமல் இருக்கணும். ஏன் பொறாமை வருது நமக்கு அப்படின்னா, பிறரோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். எப்பொழுதுமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் நமக்கு பொறாமை வருது. அவரை விட நான் குறைவாக இருக்கிறேன் அப்படி மற்றவங்களோட ஒப்பிடும் பொழுது நிம்மதி வராது. எவ்வளவு தான் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் மற்றவர்களோட என்றைக்கு நம்ம ஒப்பிட ஆரம்பித்தோமோ அன்றையோட முடிஞ்சது நம்முடைய தூக்கம் கெட்டு போகும். அப்போ பொறாமை மற்றவர்களோட ஒப்பிடாமல் இருப்பதை திருப்தியாக நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது யார் தன்னுடைய வாழ்க்கையை முறையாக வாழ்கிறானோ பாதையை சரியாக கடைபிடித்து போகிறானோ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது அத்தனையும் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முறையான வாழ்க்கை முறையானபடி வாழ்க்கையில் வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது உரிய நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு விவசாயி இருந்தார். அவர் கடுமையாக வேலை செய்வார். வயலில் கடுமையாக வேலை செஞ்சு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு சேர்ப்பார். குழந்தைங்கள்லாம் பெரிய ஆளாச்சு, பையனெல்லாம் படிக்க வச்சார். அவன் பையன் இப்போ பெரிய வளர்ந்து திருமணம் ஆயிடுச்சு. அவன் குடும்ப பொறுப்பை ஏற்றுட்டான். இப்போ அந்த விவசாயிக்கு வயதாகிடுச்சு. முன்ன போல் என்ன பண்ண முடியலை, வயலில் போய் கடுமையாக நாள் முழுவதும் வேலை பார்க்குறதுக்கு சக்தி அவர்கிட்ட கிடையாது. ஆனால் ரொம்ப வயது மூப்பின் காரணமாக முன்ன போல் வேலை செய்ய முடியலை. இப்போ தோட்டத்துக்கு போவார், எட்டி பார்ப்பார். ஆனால் மனசு நினைக்கிது வேலை பார்க்கணுன்னு, உடல் ஒத்துழைக்கலை. திரும்பவும் வந்துடுவார். அப்போ அந்த ஊரில் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் உட்காந்து அமைதியாக சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துருப்பார். இதுதான் இப்போ வயதான காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பையன் தினசரி தோட்டத்துக்கு போவான், போய் வேலை பார்த்துட்டு திரும்பி வருவான். வரும்பொழுது அந்த அப்பாவை பார்த்துக்கிட்டே வருவான். இந்த பெருசு ஏன் சும்மாவே உட்காந்துருக்குது வேலை பார்க்காம அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம் வேறு அப்பா மேலே. இவர் வேலை செய்யாமல் சும்மா சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு கோபம் வந்துருச்சு. யார்? பையன். யார் மேலே? அப்பா மேலே.
ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், இவரை வந்து இப்படி சும்மா உட்காந்துருக்கவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போயிட்டு நம்ம வந்து இவருடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். என்ன பண்ணால் பெரிய சவப்பெட்டி தயார் பண்ணிட்டான். சவப்பெட்டியை தயார் பண்ணிட்டான். தயார் பண்ணி கைத்தை கட்டி இழுத்துட்டு வந்தான். வந்து அந்த சத்திரத்துக்கு முன்னாடி வந்து அவர் எங்கே உட்காந்துருந்தாரோ அந்த இடத்துல கொண்டு வந்தான். நிறுத்தினா பெட்டியை திறந்தான். பெட்டியை திறந்தவொடனே அந்த பெரியவர் பார்த்தார். என்னது, சவப்பெட்டியை கொண்டாந்து இங்கே வைக்கிறான், என் பக்கத்தில் வைக்கிறான், திறந்து வைக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் போய் புள்ள படுக்க சொல்கிறான்னு அர்த்தம். ஏறி போய் படுத்துக்கிட்டாரு. இவ்வளோதானே உனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சவப்பெட்டிக்குள்ள போய் படுத்துட்டார். அவன் பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டான். மூடிட்டு கைத்தை கட்டிட்டு இழுத்துகிட்டே போகிறான். எங்கே இழுத்துட்டு போகிறான்? உள்ள எங்கேயாவது ஒரு தூரத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டான். வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்காருல, அதனால் அதை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு இழுத்துட்டு போகிறான். தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறான். அப்போ மலை வந்துருச்சு, மலை உச்சி வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து போக முடியாது. கைத்தை அவுத்து விட்டு அப்படியே பெட்டியோடு தூக்கி போட வேண்டியதான். இப்போ உள்ளுக்குள்ளேருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். யார்? இந்த பெரியவர். முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தட்டிக்கிட்டே இருக்கிறார். இவன் பார்த்தான், ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறார். கடைசியாக என்ன தான் சொல்ல வர்றான்னு கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்தான். திறந்த உடனே அவர் எழுந்து நின்று, தம்பி, அன்பான மகனே, நீ நிச்சயமாக என்னை தள்ளி விட்டுருவ. அதுக்கு தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற. உன்னுடைய திட்டப்படியே என்னை தள்ளி விட்டுடு. ஆனால் இந்த பெட்டியை பத்திரமா வச்சுக்கோ. உன்னுடைய திட்டப்படி என்னை எங்கேன்னு தள்ளி விட்டுடு. இந்த பெட்டியை பத்திரமா வச்சுக்கோ. கொண்டு போய் உன்னுடைய பையன்கிட்ட கொடுத்துடு. இந்த பெட்டியை கொண்டு போய் உன் பையன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அது, நாளைக்கு உனக்கும் வயசாகும், நீ இது மாதிரி மண்டபத்தில் வந்து உட்காந்துருப்ப. அப்போ உன் பையன் பெட்டி தேடி போக வேண்டியதில்லை, இந்த பெட்டியை யூஸ் பண்ணி உன்னை கொண்டாந்து தள்ளி விட்டுடுவான் அப்படின்னு மறைமுகமாக அவருக்கு வாழ்க்கையின் நிலையாமையை சொல்லி கொடுக்குறார். வாழ்க்கையில் பெரியவர்களை மதிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். பெரியவர்களை நமக்கு மூதாதையர்கள், நம்முடைய மதிப்புமிக்க பெரியவர்களை நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு பாதுகாக்கணும். அப்படி இல்லாமல் என்ன, அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிராரப்தம், இந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோ, நீ செஞ்ச கர்மா உனக்கே திருப்பி வரும் அப்படிங்கிறாரு. பிராரப்தம், விதிவசாத்து, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள். விதிவசாத்து அப்படிங்கிறார். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்னு நம்ம படித்தோம். பிறரோடு ஒப்பிட்டு பார்த்தா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டால், கால விரயம் நடக்கும். நம்முடைய நேரம் தான் வீணாக போகும். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய நேரம் வீணாக போகும். அப்புறம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு நாமே எதிரியாக இருப்போம். நம்முடைய முன்னேற்றத்துக்கு வேறு யாரும் வர வேண்டியதில்லை, நாமே மிகப்பெரிய தடையாக இருக்கிறோம். இதுதான் அந்த பொறாமை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. நம்முடைய கர்மங்களை நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது, 3 விதமாக பிரிக்குது. அதாவது நம்முடைய செயல்களை 3 விதமாக பிரிக்குது. என்ன அப்படின்னா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 3 சம்ஸ்கிருத வார்த்தை. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். எங்களுக்கு புரியலையே சுவாமிஜி, இதென்ன சஞ்சிதம், இதென்ன பிராரப்தம், இதென்ன ஆகாமியம்? சின்ன உதாரணம். ஒரு அம்பரா துணி, அதில் நிறைய அம்புகள் இருக்குது. இந்த பழைய ராமர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ராமர் படம் பார்த்திங்கன்னா அவருடைய முதுகில் ஒரு அம்பரா துணி இருக்கும், அதில் அம்புகள் இருக்கும். கையில் வந்து ஒரு வில் வச்சுருப்பார், அம்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ராமர் படத்தில் அப்படி இருக்கும். அம்பரா துணியில் அம்புகள்லாம் வச்சுருப்பார், அதை எடுத்து விடுறதுக்காக. அதை எடுத்து அம்பில் மாட்டி அந்த அம்பை செலுத்தியாச்சுன்னா அது வந்து சஞ்சிதம். நம்ம ஏற்கனவே ஒரு செயலை செய்தோம், நம்ம ஒரு செயலை செஞ்சிட்டோம், அது சஞ்சிதம். அதாவது அம்பு நம்ம விட்டு போயிடுச்சு. எங்கே போச்சு, யார் மேலே எய்தோம் அந்த கணக்கு நமக்கு தெரியுதோ தெரியலோ, ஆனால் நம்ம விட்டு போயிடுச்சு. அதனுடைய பலன் பிராரப்தம். அது யாருக்கு மேலே போய் சேர்ந்ததோ அதனுடைய பலன் பிராரப்தம். இன்னும் கொஞ்சம் நம்ம அம்பு விடாமல் வச்சுருக்கோமே, பேக்கில் வச்சுருக்கோமே, அது ஆகாமியம். அது வேணும்னா நம்ம விடலாம், வேணும்னா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியும். ஆனால் பிராரப்தம் அப்படிங்கிறது நம்ம கையை விட்டு
போன விஷயங்கள், அதாவது செய்த வினைகள் எத்தனையோ ஜென்மங்கள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி அப்புறம் என்ன இருக்கு, பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எத்தனை ஜென்மங்கள் எல்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா, அது அத்தனை ஜென்மங்கள் இருக்கக்கூடிய அதோட வினைகள், அது நம்ம கடந்த வினைகள், அதற்குடைய பிராரப்தம் அப்படிங்கிறது ஒரு பகுதி எப்பவும் செயல்படும். இதை இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ விதிவசாத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். விதிவசாத்து என்ன கிடைக்குதோ கிடைச்சதை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது அந்த அம்பு நம்ம விட்டு போன அம்பு கையில் இருக்கிற அம்பு, இப்போ நம்ம வேணும்னா நம்மக்கிட்ட கையில் இருக்கிற அம்பு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம விட்டு போன அம்பு அப்படிங்கிறது நாமளே எய்த அம்பு, அதற்குரிய பலன் நமக்கு வரும். நம்ம ஒருத்தரை பார்த்து திட்டி இருந்தோமா, ஒருத்தரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுமா, ரெண்டினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் நமக்கு திரும்ப பலன் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தான். அவன் தினசரி என்ன பண்ணுவான், ஒரு முச்சந்தியில் உட்காந்து செருப்பு தைச்சிட்ருப்பான். அவனுக்கு இன்னொரு டியூட்டி இருக்குது. அரண்மனையில் ராத்திரி நேரத்தில் தண்டோரா போடுற வேலையும் அவனுக்கு உண்டு. அந்த காலத்தில் ராத்திரி நேரத்தில், இப்போல்லாம் கேமரா வந்துருச்சு, இப்போல்லாம் சிசிடிவி வந்துருச்சு, அல்லது இப்போல்லாம் போலீஸ் வந்துருச்சு, அல்லது அது வேறு ஃபார்மில் வந்துருச்சு. அந்த காலத்தில் மன்னராட்சியில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அனுப்பி விட்டுட்டு தண்டோரா போட்டே போவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, திருடர்கள் வர்றாங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக அனுப்புவாங்க. இவர் பகல் நேரத்தில் என்ன பண்ணுவார், செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. ராத்திரி நேரத்தில் இந்த தண்டோரா போடுற வேலை அவருக்கு உண்டு. ஒரு நாள் இவர் அந்த செருப்பை தைச்சிட்டு இருக்கார். அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றார். முனிவர் அவரை கடந்து போகிறார். சரியான வெயில் நேரம், இப்போ இருக்கக்கூடிய மே மாதம் மாதிரி ஒரு வெயில் காலம், சரியான வெயில், சூடு அதிகமாக இருக்குது. இவர் கையில் நிறையா செருப்புகளை செஞ்சு வச்சுருக்கார். முனிவரை பார்த்து சொன்னார், நீங்கள் வெயிலில் நடந்து போகிறீங்க, எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜோடி செருப்பு எடுத்து போட்டுட்டு போங்க. நீங்கள் ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறமா அந்த செருப்பு அங்கேயே விட்டுடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஆற்றை கடந்து அந்த பக்கம் நீங்கள் வனத்துக்குள்ளே போகிறீங்க, தவம் செய்யறதுக்காக போகிறீங்க, போயிட்டு வாங்க. நீங்கள் ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறமா இந்த செருப்பை அங்கேயே விட்டுட்டு போயிருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னார். அவர் முதல்ல வேணான்னு சொன்னார். இவன் மறுபடியும் வற்புறுத்தி சொன்னதுனால அந்த முனிவர் அவனுடைய செருப்பை போட்டுட்டு போகிறாரு, ஆற்றை கடக்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி அந்த செருப்பை அங்கேயே விட்டுட்டு வனத்துக்குள்ளே போய் தவம் செய்ய போனார். அங்கே இருந்து தவம் செய்தார். கடுமையான தவம் செஞ்சிட்ருக்கார். பல வருஷங்கள் தவம் செய்கிறாரு. அவருக்கு வயது மூப்பு வருது. வயது மூப்பின் காரணமாக ஒரு நாள் என்ன பண்ணுறார், இறந்து போயிடுறார். யார், அந்த முனிவர் இறந்து போயிடுறார். இறந்து போனோடனே யார் வருவா, டைமிங் ஒருத்தர் வருவார். முன்னே வரமாட்டார், பின்னே வரமாட்டார். யார் அவர், யமதர்மன் வந்துடுவார். இல்லை அவர் ஒரு காஃபி சாப்பிட்டு வரேன்னு சொன்னால் விட மாட்டார், நீ கிளம்பு முதல்ல போகலாம் அப்படின்ட்டுவார். அவர் கூட்டிகிட்டு போயிட்டு யமலோகத்துக்கு கூப்பிட்டு போயாச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கார், யார், சித்திரகுப்தன் இருப்பார். அக்கௌண்ட்ஸ்லாம் எடுத்து பார்ப்பார், என்னெல்லாம் நடந்திருக்கு, இவர் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸ்லாம் புரட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இவருக்கு பெருசாக இவர்கிட்ட ஒன்றும் நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது, நிறைய தவம் பண்ணியிருக்காருலாம் செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒருத்தர்கிட்டருந்து ஒரு கிஃப்டாக ஒரு பொருளை வாங்கினாரு, அவருக்கு திருப்பி கொடுக்காமல் வந்திருக்காரு. என்னது, அந்த செப்பலை போட்டுட்டு போனதுனால வந்தவன. ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தார் ஒருத்தர்ந்து, அவருக்கு திருப்பி அந்த கிஃப்ட்டுக்கு பரிகாரம் செய்யாமல் வந்துட்டுருக்காரு. அதுதான் இவர்கிட்ட ஒரு குறை. அப்படியா, மீண்டும் திருப்பி அனுப்பு, கோ பேக் அப்படின்ட்டார். திரும்ப என்னாச்சு, எந்த தொழிலாட்டியிலிருந்து செருப்பு வாங்கி போட்டு போனாரோ அவர் வீட்டிலே மகனாக பிறக்கிறார். யார், அந்த முனிவர் மகனாக பிறக்கிறார். முற்பிறவியில் முனிவராக இருந்தவர். இப்போ அதே வீட்டில் அந்த அப்பாவுக்கு தொழிலாளிக்கு மகனாக பிறக்கிறார். வீட்டில் வளர்ந்துட்டுருக்கார். மற்ற குழந்தைகளைப் போல் இவர் சேட்டை பண்ணுறதெல்லாம் கிடையாது. எப்பொழுதும் இறை நாம சொல்கிறது,
பாராயணம் பண்ணுறது இது போன்ற பக்தி மார்க்கத்தில் இருக்க அமைதியாக இருக்கிறார், எப்போதும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளி வீட்டில் பிறந்த குழந்தை இவ்வளவு சாத்வீகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அவர் வளர்ந்து கொஞ்சம் ஒரு பெரிய மனிதராக வருகிறார். ஒரு நாள் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ராத்திரி நேரத்தில் அவருக்கு என்ன டியூட்டி, போயிட்டு தண்டோரா போடணும், அதாவது காவல் காக்கிற வேலை, ஊரை போய் காவல் காக்கணும். அவருக்கு ஒரு நாள் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணார், தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ போயிட்டு நான் செய்யக்கூடிய ராத்திரியில் நான் செய்கிறது என்ன வேலை, தண்டோரா போடுற வேலை, அதை நீ போய் செஞ்சுடு. சரி செய்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான். அன்னைக்கு ராத்திரி அப்பாவுக்கு பதிலாக யார் போகிறது, அவருடைய மகன் போகிறான். போயிட்டு வழக்கமாக அவர் அப்பா என்ன பண்ணுவார், ட்ரம்ஸ் அடிச்சுட்டே போவார், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போவார், விழிப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவனும் ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த ராஜா என்ன பண்ணார், மாறு வேஷத்தில் வர்றார், நகர்வலம் வர்றார். என்ன தான் நடக்குது, நைட்டு காவல்லாம் சரியாக போயிட்டுருக்குதா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக வர்றாரு. அவர் ஓரமாக உட்காந்து இதை கவனிக்கிறார். அவன் ஒழுங்காக டியூட்டி பண்ணுறானான்னு பார்க்குறாரு. இவன் தண்டோரா போடுறான். அப்போ போடும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து நாஸ்தி சகோதரா. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து நாஸ்தி சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத ஜாகிரத. சம்ஸ்கிருதம் புரிஞ்சவங்க ஆனந்தமாக இருக்கலாம், சம்ஸ்கிருதம் புரிஞ்சவங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி, அம்மா அப்பா குடும்பம் குழந்தைகள் நம்ம சேர்த்து வச்சுக்கிற சொத்து எதுவுமே உன் கூட வராது, எதுவுமே உன் கூட வராது. காயமே பொய்யடா காற்றடைத்த பையடா. இந்த உடம்பு பொய் அப்படி சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இந்த உடம்பை விட்டுட்டு போகணும். அதனால ஓ மனிதா, உயிருள்ள போதே பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோ. தண்டோரா எப்படி போகிறாரு பாருங்க. ஜாக்கிரதைன்னு சொல்கிற அந்த ஜாக்கிரதையில் எவ்வளோ பெரிய வேதாந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறார். ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த அரசன், பார்க்குறான், என்னது இவ்வளவு இது நாள் வரைக்கும் இவங்க இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவன்பாட்டு ட்ரம்மட்ஸ் போயிட்டே இருப்பான், இன்றைக்கி என்னடான்னா பெரிய பெரிய வேதாந்த உண்மைகள்லாம் வெளியே வருது, இவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைவாக இருந்து மறுபடியும் கவனிக்கிறான். இவன் என்னெல்லாம் சொல்கிறான்னு பார்க்குறான்னு அவன் பின்னாடியே போகிறான். யார், ராஜா பின்னாடியே போகிறான். அடுத்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனஹா புனஹா சம்சார துக்கம் சாகர துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஜன்ம துக்கம் பிறப்பே துக்கம்தான், ஜரா மூப்பு துக்கம். என்ன சொல்லுது, பிறப்பு இறப்பு பிணி மூப்பு இது எல்லாமே நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. உடம்பின் மீது அதிகமாக அட்டாச்மெண்ட் வச்சுக்காத, பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கோ. தஸ்மாத்து எனவே, ஆகையால், தேர்ஃபோர் ஜாகிரத ஜாகிரத, விழிப்போடு இரு. ஓ மனிதா விழிப்போடு இரு. நான் நடு ராத்திரி நேரம் நமக்கெல்லாம் இப்போ சொல்கிறோன்னு சொல்லலாம், நடு ராத்திரி நேரம் தூக்கம் வரும் பொழுது இதை சொல்லி பழகணும். ஒவ்வொரு நாளும் இது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம், வேதாந்த ஸ்லோகம். ஒவ்வொரு நாளும் சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம். தஸ்மாத்து ஜாகிரத ஜாகிரத. அதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், எப்போதும் விழிப்போடு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். உங்களுக்கெல்லாம் அந்த விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் கற்பதர் ஜனவரி 1ஆம் தேதி. உங்கள் எல்லாருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு வரட்டும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த விழிப்புணர்வு தான் இது வேதாந்த கருத்து. இப்போ அரசன் பார்க்குறான், ஏன்னா இப்போ நம்முடைய நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மகான் இருக்கிறாரா, சாதாரண ஒரு தொழிலாளி வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு மகான் இருக்கிறாரான்னு பார்க்குறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறார். இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறாரு, காமக்ரோதஸ்ச லோபஸ்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராஹா. காமக்ரோதஸ்ச லோபஸ்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாய ஹாராய தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத அப்படிங்கிறாரு. என்னது, திருடர்கள் இருக்கிறாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க.
அவங்க அப்பா திருடர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னார், இவரும் திருடர்கள் இருக்கிறாங்கிறாரு. திருடர்கள் எங்கே இருக்கிறாங்கிறத இவர் கரெக்டாக சொல்கிறாரு. திருடர்கள் எங்கேயும் வெளியில் கிடையாது, உங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஹராய அப்படின்னா திருடர்கள் நம்மக்கிட்ட திருடிட்டு போகிறவங்க. எதை திருட போகிறாங்க? ஞானத்தை திருடக்கூடிய திருடர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இவங்கெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய திருடர்கள். இந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ரத்தினத்தை, என்னது, ஞானம், வைராக்கியம், இந்த ரெண்டையும் திருடிட்டு போயிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய வேதாந்த உண்மை! ஞானம் நமக்குள்ளே இருக்குது, பக்தி இருக்குது, வைராக்கியம் இருக்குது. அது திருடு போகாமல் பார்த்துக்கணும். யார் திருடிட்டு போவா? திருடர்கள் வெளியில் இருக்கிறாங்களா? இல்லை, உள்ளே தான் இருக்கிறாங்க. அந்த உள்ளே இருக்க திருடர்களை சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடம் நம்ம விலகி இருக்கணும். அரசனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிற பூமியில் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். ஆசாயா பத்தியத்தே ஜந்துகு கர்மணா பகு சிந்தையா ஆயுக்ஷீனம் ந ஜானாதி தஸ்மாத்து ஜாக்கிரத ஜாக்கிரத. என்ன சொல்கிறாரு? வாழ்க்கையின் பெரும் பகுதியை மனுஷங்க எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஆசையினாலையும் எதிர்பார்ப்புலையுமே கழிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி என்ன வருது? ஒன்று எதை பற்றியாவது ஆசைப்பட்டுருப்போம், இதை அடையணும், அல்லது எதிர்பார்த்துட்ருப்போம், இது கிடைக்கணும். இப்படியே நம்முடைய பெரும் பகுதி, வாழ்க்கையில் பெரும் பகுதி இதனால் வீணாக போயிடுது. மீதமுள்ள காலத்தை என்ன பண்ணுது? வயது மூப்பாயிடுது. என்ன பண்ணுது? மூப்பு வந்துச்சுன்னா நோய் வருது, இதில் கழிச்சிடுறோம். அதனால் அற்ப ஆயுள் படைத்த மனிதா ஜாக்கிரதையாக இரு. அற்ப ஆயுள் படைத்த மனிதா என்ன பண்ணணும்? அஞ்ஞானத்திலிருந்து மீண்டு வா, விழித்தெழு, ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். ரொம்ப அரசனுக்கு நிலை கொள்ள முடியலை. அப்படிப்பட்ட வேதாந்த கருத்துக்களை கேட்க அடுத்து சொல்கிறாரு. சம்பதா சொப்ன சங்காசா யௌவனம் குசுமோபமம் விதுஷ்சன்னு சஞ்சல ஆயுஷம் தஸ்மாத்து ஜாக்கிரத ஜாக்கிரத. என்ன சொல்ல வர்றாரு? வாழ்க்கையின் நிலையாமையை சொல்கிறாரு. வாழ்க்கையில் என்னது? நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் எதுவுமே கனவு போல. அழகு, இளமை, வாலிபம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இதெல்லாமே அழகு இருக்குது, இளமையாக இருக்கிறோம், வாலிபமாக இருக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முதுமை அடைகிறோம். இது எல்லாமே, அதாவது ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாரு. ஒரு செடியில் இருக்கக்கூடிய மொட்டு, முதல்ல ஒரு மொட்டு இருக்கும், அது பூவாக என்ன பண்ணும்? மலரும். அது மலர்ந்து ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மலர்ந்துருக்கும். அன்று இரவு என்ன ஆகாத மலர் கீழே விழுந்துடும். முதல் நாள் முட்டாக இருந்துச்சு, ரெண்டாவது நாள் மலர்ந்துச்சு, மூணாவது நாள் அந்த செடிக்கு அடியிலே போய் விழுந்துருச்சு. அதுதான் வாழ்க்கையின் அது நிகழ்ச்சி. அதாவது வாடி வீழ்ந்து போயிடும். அது மாதிரி இந்த உடம்பு ஒரு நாளைக்கு வீழ்ந்து போயிடும். உயிரோடு இருக்கும்போதே, உடம்பு இருக்கும்போதே, அற்ப ஆயுள் படித்த மனுஷா ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த க்ஷணவித்தம் க்ஷணம் சித்தம் க்ஷணம் ஜீவித்தம் ஆயோ யமஸ்ய கருணா நாஸ்தி தஸ்மாத்து ஜாக்கிரத ஜாக்கிரத அப்படிங்கிறாரு. வாழ்க்கை நிலையில்லாதது. நீர் குமிழி போல. கடற்கரையில் போய் பார்ப்பீங்க, கடலில் அப்படியே தண்ணி வரும், குமிழி வரும், அப்படி உடஞ்சி காணாமல் போயிடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குது. பெயர், புகழ், பதவி, செல்வம் எதுவுமே இருக்காது. ஆனால் கர்ம வினை முடியும் போது ஒரு ஆள் நிற்பான், கரெக்டாக நிற்பான். நம்ம கூப்பிட்டு போகிறதுக்கு யார்? யமன். அங்கே அவன் நமக்கு மேலே கருணையே காட்ட மாட்டான். டைம் முடிஞ்சதுன்னா கூட்டிகிட்டு போயிடுவான். அதனால் இருக்கும் பொழுது கிளியராக வச்சுக்கோ. என்னத்தை? அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணும்? கிளியராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கை நிலையில்லாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. யாவத் காலம் பவேத் கர்மஹா தாவத் திஷ்டந்தி ஜந்தவஹா தஸ்மின் சீனே வினஷ்யந்தி தத்ர கா பரிதேவனா. அதாவது இந்த உலகம் ஒரு பொம்மலாட்ட மேடை. யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க பொம்மலாட்டம்? பொம்மை ஆடிக்கிட்டே இருக்கும், பின்னாடி நம்ம ஜாலியாக பார்த்துட்ருப்போம். நல்லா குதிக்கும், அந்த பொம்மை குதிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா ஆடுது, நல்லா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த ஆடுறதுக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவார்? கைத்தை கட்டி அப்படி இழுத்துக்கிட்டே இருப்பார். அது நமக்கு தெரியாது.
அவர் இழுக்கிற மாதிரி அந்த பொம்மை ஆடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஆடிக்கிட்டு இருப்போம். நம்ம நினைக்கிறோம் நாம் வந்து டான்ஸ் ஆடுறோன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காரு, பகவான் ஒரு பெரிய கயிறு வச்சு கட்டி வச்சுருக்காரு. அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. பொம்மலாட்டம் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கர்ம வினை தான் நமக்கு வந்து கட்டி வச்சிருக்கிற கயிறு. பொம்மைக்கு ஒரு கயிறு கட்டணும் இல்லையா, அது நம்முடைய கர்ம வினைகள் அப்படி சொல்கிறாரு. அதை இயக்குறது யார், பரமாத்மா. அங்கே வந்து ஒருத்தர் வந்து பொம்மை இயக்குறாரு, நம்முடைய வாழ்க்கையை இயக்குறது அந்த இறைவன் பரமாத்மா. அப்புறம் ஆட்டம் முடிஞ்சால் போதுமா, வேறு உடனே என்ன பண்ணுறோம், வேஷத்தை மாட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டத்துக்கு போகிறோம். புல்லாகி பூடாய், அதான் வேஷம் மாறுது. புல்லுலேருந்து பூடு, பூடாந்து புழு, புழுலேருந்து மரம், இதெல்லாம் வேஷம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி எவ்வளோ நாளைக்கு தான் அஜ்ஞான முகமூடி போட்டுட்டு வேஷத்தை மாட்டிக்கிட்டே இருப்ப. ஓ மனிதா, எவ்வளோ நாளைக்கு தான் தூங்கிக்கிட்டே இருப்ப, விழித்தெழு, தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத அப்படிங்கிறார். அரசனுக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம வந்து அவன் நினச்சிட்டு இருந்தான் நல்லா ஆட்சி பண்ணுறோம், நிறைய சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தான். அரசனுக்கே புத்திமதி கிடச்சிருச்சு, போதும், உடனடியாக என்ன பண்ணணும், ஒரே ஆளை பார்த்து எல்லாம் ஒப்படைச்சிட்டு பகவான் நாமத்தை சொல்கிறதுல நம்முடைய காரியத்தை மனதை செலுத்தணும்னு முடிவு பண்ணுறான். அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் அவர் அரண்மனை கூப்பிட்டு இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறது தெரியுது. அவர் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, முன்வினையில் பூனை ஜென்மத்தில் யாராக இருந்தார், ஒரு பெரிய மகானாக இருந்தவர். அதனால் அந்த வேதாந்த தத்துவங்கள் எதுவுமே வீண் போகாது. பகவத்கீதையில் இதுக்கான ஸ்லோகம் இருக்கிறது. எதுவுமே நம்ம எது வரைக்கும் செஞ்சுருக்கோமோ அதிலிருந்து கண்டினியூ ஆகும், எதுவுமே வீண் போகாது. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினும் எந்த ஒரு சாதனையும் வீண் போகாது, அதிலிருந்து நம்ம கண்டினியூ ஆகுங்கிறத புரிஞ்சுக்கணும். விரைவாக இந்த உலகத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்முடைய சாதனைகள் அதிகப்படுத்தணும். 108 முறை சொன்னால் போதும் என்றால் அது போதாது. குருநாதர் சொல்லியிருப்பார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 108 முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். நம்ம அந்த அட்லீஸ்ட்லேயே நிற்கக்கூடாது. என்ன பண்ணணும், எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்லணும். எவ்வளவு முடியுமோ இறைநாமத்தை சொல்லணும். எவ்வளவு முடியுமோ அந்த நாமத்தை சொல்லும் பொழுது மனம் இயல்பாக ஒடுங்கும். மனம் தேவையில்லாத விஷயங்கள் போகாமல் பகவானிடத்தில் லயமாகும். அப்படி பகவானிடத்தில் லயமாகும் பொழுது வேறு சிந்தனை இல்லாமல் இறை நினைவோடு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சந்தோஷமாக என்ன பண்ணணும், மிருத்யுஞ்சய மந்திரம் என்ன சொல்லுது, திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீய மாம் மிருத்தாத்து. வெள்ளரி செடியில் இருக்கக்கூடிய வெள்ளரி பிஞ்சு இருக்கும், காயாகும், பழமாகும். பழமானதுக்கப்புறமா யாரும் போய் அந்த வெள்ளரி பழத்தை கொடியிலேருந்து பிரித்து வைக்க வேண்டியதில்லை. அதுவே தன்னை தானே விடுவித்து கொள்ளும். செடிக்கும் தொந்தரவு கொடுக்காமல் அது தன்னைத்தானே விடுவித்து கொள்ளும். அதுபோல் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், ஒரே ஒரு நோக்கம்தான், அது பகவான் லாபகா, பகவானுடைய தரிசனம் பெறணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை உணரணும். அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அதுக்காக என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ, என்னென்ன ஆன்மீக சாதனைகள் செய்யணுமோ எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ செய்யும் பொழுது நம்மளுடைய நோக்கம், வாழ்க்கை நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி மீதி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். இன்றைய உபதேசம் சுத்வா சுத்வ்யாதிஷ்ச சிகித்ஸ்யதா பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதா ஸ்வாத்வன்னம் ந யாச்யதாம் விதிவசாத் प्राप्तेन सन्तुष्यता शीतोष्णादिविषह्यता न तु वृथा वाक्यं समुच्चार्यता औदासीन्यमपीप्स्यतां जनकृपात् நைஷ்டர்யமுத்ஸ்ருஜ்யதா. அடுத்த வாரம் அடுத்த உபதேசம் சீத உஷ்ணாதி விஷக்கியதாம். வெயில் காலத்துக்கு ஏற்ற உபதேசம் அது என்னென்னு அடுத்த வாரம் பார்ப்போம்.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.